ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதையோட தலைப்பின் பெயர் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே, கதையை ஆரம்பிக்கலாம். கதையின் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு காரில் வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஓகே, உங்கள் காருக்கு பின்னாடி இருந்து ஒரு லாரி அதுவும் வேகமாக வருது. உங்கள் காரை அது ஓவர்டேக் பண்ணுது. அது ஓவர்டேக் பண்ணும்போது அந்த லாரியோட டயர் பட்டு ஒரு சின்ன கல் அப்படியே பறந்து வந்து உங்கள் கார் கண்ணாடி மேலே படுது. உங்கள் கார் கண்ணாடி மேலே படுது. உங்கள் கார் கண்ணாடி விரிசல் விடுது. உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்டா? அடடா, என் கார் கண்ணாடி போச்சே, கிராக் ஆகிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? பாஸ். இங்கே ஒரு சின்ன பாஸ். இப்போ நம்ம ரிவைண்ட் பண்ணுறோம். ரிவைண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, வேகமாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் காருக்கு பின்னாடி இருந்து ஒரு லாரியில் ஃபஸ்ட் வந்து அதே லாரி அதுவும் வேகமாக வருது. அந்த லாரியோட அதே டயர்லேருந்து அதே கல் இப்பயும் பறந்து வந்து கண்ணாடியில் விழுகுது. கண்ணாடி கிராக் ஆகுது. இங்கே தான் நம்ம ட்விஸ்ட் வைக்கிறோம். எஸ், இங்கே தான் நம்ம ட்விஸ்ட் வைக்கிறோம். என்ன ட்விஸ்ட்? இப்போது இந்த காரு உங்கள் கார் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டோட காரு. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? யோசிங்க. என்ன சொல்லுவீங்க நார்மலாக? டே மச்சி விடுறா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கார் சர்வீஸ் சென்டரில் போய் வேறு கண்ணாடி போட்டுக்கலாம், பார்த்து இருக்கலாம், சரியா, டோன்ட் வரி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்? ஓகே. இப்போது இங்கே ஃபஸ்ட் சுச்சுவேஷனுக்கும் செகண்டாக நீங்கள் எதிர்கொண்ட சுச்சுவேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? யோசிங்க. எஸ், ஃபஸ்ட்டு இருந்தது உங்களுடைய கார், செகண்ட் இருந்தது உங்கள் ஃப்ரெண்டுடைய கார். எப்போது நீங்கள் உங்களுடைய கார் நினச்சி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அப்போவே அந்த கார் மேலே, அந்த பொருள் மேலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு வந்துடுது. எப்போல்லாம் பிடிப்பு வருதோ ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ, அந்த சுச்சுவேஷன் அந்த பொருள் மேலே நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நீங்கள் எப்பயுமே அன்பயாஸ்டாக திங்க் பண்ண தவறுவீங்க. அதுக்கான அந்த டைம் நடந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை யோசிக்கிறத விட்டுட்டு, இப்படி ஆயிடுச்சே, என் பொருளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மனபாரம் தான் உங்களுக்கு அதிகம் வரும். உங்களால் ரேஷனலாக திங்க் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டும்பொழுது, ஓகே, ட்ரை டு stay detached from the situation so that it will help you to think in an unbiased manner. ஒரு கல் ஒரு கண்ணாடி. நன்றி, வணக்கம். Keep smiling.